சிறுகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்து ஒவ்வொரு விஷயமும் பிஸ்னஸ்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அந்த எல்லா ஸ்கில்ஸோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மனோஜோட கையை பிடிச்சி ரோகிணி கூட்டிட்டு வந்து, முத்து படிக்காதவ தான், ஆனால் ஒரு பிஸ்னஸை நம்ம ரன் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர், அதுக்கு பின்னாடி வர சிக்கல், அதை எப்படி நம்ம தீர்க்கணும், இது எல்லாமே எந்த அளவுக்கு மும்மரமாக யோசிச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணுறாருன்னு பார்த்தியா. முத்தை பார்த்து கற்றுக்கோ மனோஜ், ஏன்னா டேக்ஸ் ரைடு வந்தோம், இப்படி ஒரு பிரச்சனையில நீ இருக்கேன்னு சொல்றாங்க. உடனே மனுஷ் கோவப்படுறாங்க. என்ன ரோகிணி, போய் அந்த முத்துவோட எனக்கு கம்பேர் பண்ணி பேசுற, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க மனோஜ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் ஜஸ்ட் ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளோ அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் தேவையா சொல்லுன்றாங்க. ஆமா மனோஜ், கண்டிப்பா தேவைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் கோபப்படுறாங்க. அடுத்ததா இப்போ பயங்கர ஃபீல் பண்ணிட்டு பரமசிவம் அண்ணாமலை கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு 2 பொண்ணுல பெரிய பொண்ணோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கு, சின்ன பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. உடனே முத்து மீனா, மாமா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேலை செஞ்ச அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிக்கு போறாங்க. ஃபார்மசியில போயிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா அந்த பொண்ணு யாரு என்ன ஏது, நாங்க போலீஸ், நாங்க இப்ப மஃப்டில வந்திருக்கோம் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு இல்ல வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க கல்யாணத்துக்கு, அதனால ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச இடத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்ப வந்தா அவங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு தோணுது, அதனாலதான் அவ போயிருக்கா, அவ இருக்கிற இடம் இதுதான் சொல்லிட்டு 2 பேருமே அங்கதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு உடனே போயிட்டு பரிசு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மாமா அவங்க 2 பேருமே இப்படிப்பட்ட பிளானோட தான் போயிருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்கன்றது தெரியுது, நம்ம போயிட்டு பேசி பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் மணியோட அவங்க தங்கச்சி தான் அவங்களுடைய பையன், அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பையனோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, சரி நம்ம என்ன ஏதுன்றத விசாரிச்சு பார்க்கலாம், விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா, நல்ல குணமுள்ள பொண்ணா இருந்தா அந்த பொண்ணுக்கே உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், சரி எங்க இருக்காங்க என்ன ஏதுன்றத நம்ம போய் விசாரிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு மணி அங்க கிளம்பி போறாங்க. முத்து மீனாவும் அங்கதான் போறாங்க. மணியை பார்த்தா இப்ப முத்து மீனா உண்மையா ரோகிணியை பத்தின உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லையா, இதை எப்படி ரோகிணி சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.